சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஆனால் தேவனுடனான நமது உறவு, அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு நாம் இணைந்திருப்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே இப்படியாக இதை நாம் சாத்தியப்படுத்த முடியும். இல்லையென்றால் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ சாத்தியமில்லை. ஆதலால் இம்மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பதை எல்லா வழிகளிலும் உறுதி செய்கிறது. ஞானஸ்தானம் என்பது நமது தேவனுடனான நமது ஆவிக்குரிய ஐக்கியத்தின் வெளிப்பாடாகும். அதனால்தான் ஞானஸ்தானத்தின் சாட்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் விரும்பிய பலமான ஆகாரத்தை பெற அவர்கள் ஆயத்தமாக இல்லை. எனவே அவன் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இன்னும் குழந்தைகளாக இருந்தார்கள். மேலும் பாலை மட்டுமே ஜீர்ணிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஏதோ தவறு காணப்பட்டது. ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வல்லமையோடு வந்திருந்தாலும் இப்போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அவர்கள் இருவருக்கும் இடையே ஆவிக்குரிய மற்றும் அநித்தியமான காரியங்களை பற்றிய சண்டைகள் காணப்பட்டது. அவர்களுக்குள் பொறாமை இருந்தது, பிரிவினைகள் இருந்தது, மேலும் வேசித்தனமும் காணப்பட்டது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 3வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் நன்றாக தொடங்கினார்கள், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாகவே தொடர்ந்து காணப்பட்டார்கள். இன்றும் பல விசுவாசிகளுடைய நிலை இதுதான். அவர்கள் குறைபாடுகள் மற்றும் தோல்விகள் நிறைந்தவர்களாகவும் ஆவிக்குரிய ரீதியில் மலட்டுத்தன்மையுடனும் தேவனுடைய வார்த்தையில் மறைந்துள்ள காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமலும் இருக்கிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் எதிரிகளால் எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள். மேலும் அவனது நுட்பமான சோதனைகளினாலும் தவறான போதனைகளினாலும் வீழ்ந்து போகிறார்கள். கொரிந்தியர்களுக்கு இருந்தது போல் இன்றும் விசுவாசிகளுக்கும் இப்படியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய சரியான புரிதல் இல்லாதது ஆவிக்குரிய பலவீனத்திற்கும் மலடு மற்றும் பலனற்ற வாழ்க்கைக்கும் காரணமாகும். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் பலமாக இருக்கவும் விரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய சரியான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாகவும் வளர்ச்சி குன்றியவர்களாகவும் மலடாகவும் இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையுடன் முழுமையாக அடையாளம் காணப்பட விரும்புவோர் இடத்தில் மட்டுமே தேவன் தமது முழுமையான வல்லமையை வெளிப்படுத்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உண்மையை மீண்டும் மீண்டுமாக வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறதை பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம், 23 மற்றும் 24வது வசனம், பிலிப்பியர் நிருபம் 3ஆவது அதிகாரம் 10வது வசனம்.